Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Okay children, exercise 4.1 question number 1 பார்க்கலாம். Complete the last column of the table. So இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இந்த லாஸ்ட் காலமை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்குது, சீரியல் நம்பர் இருக்குது, ஈக்குவேஷன் இருக்குது. செகண்ட் காலமில் ஈக்குவேஷன் இருக்குது. தேர்ட் காலமில் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூன்னு கிடையாது, வேரியபிள்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் காலமில் வந்து நம்ம எஸ் ஆர் நோ ஃபில் பண்ணணும். ஓகேவா, சே வெதர் த ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட், எஸ் ஆர் நோ. ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகும், எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, வேரியபிளோட வேல்யூ, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷனில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ் அப்படின்னு போட்டணும், இல்லைன்னா நோன் போட்டணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3 = 0 இருக்குது. ஸோ இதில் எல்ஹெச்எஸ் எது, எக்ஸ் ப்ளஸ் 3. கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 3ல் வந்து நமக்கு வேல்யூ, எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3யை வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 + 3 என்ன வரும், 6 வரும். ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, ஈக்குவேஷனில் 0 இருக்குது. ஸோ 0வும் 6ம் ஈக்குவலாக இல்லை. ஸோ 6 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த லாஸ்ட் காலமில் என்ன எழுதணும், நோன்னு எழுதிடணும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம இங்கே போயிட்டு நோ அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3 = 0. எக்ஸுக்கு வந்து 0 சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 = 0, த சேம் ஈக்குவேஷன் தான். எக்ஸோட வேல்யூ வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 0 + 3 = 3. ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த ஈக்குவேஷனும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ லாஸ்ட் காலமில் வந்து நம்ம நோ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிடணும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3 = 0. இதுவும் சேம் தான், சேம் ஈக்குவேஷன் தான். எக்ஸோட வேல்யூ மட்டும் -3 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 = 0. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, -3 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் -3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -3 + 3. ஸோ ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணுறப்ப சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ 3 - 3 = 0. ஸோ 0 வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ நமக்கு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 0 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் 0 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆயிருமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து டேப்லெட் காலமில் போயிட்டு எஸ் அப்படின்னு ஃபில் பண்ணிடணும். எஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள், எக்ஸ் - 7 = 1. எக்ஸ் - 7 = 1. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னது, 7. ஸோ 7 - 7 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். 7 - 7 வந்து நமக்கு 0 வரும். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ அதனால் இது நம்ம நோ அப்படின்னு போட்டுடலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் - 7 = 1 இருக்குது. எக்ஸோட வேல்யூ வந்து 8 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 8 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு 8 - 7 வரும். 8 - 7 என்ன வரும், 1. ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து
சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே டேப்லர் காலமில் போயிட்டு எஸ் அப்படின்னு ஃபில் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு 6th ஈக்குவேஷன் பாருங்கள். 5x is equal to 25 இருக்குது. எக்ஸோட வேல்யூ வந்து 0 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? 5x இருக்குது. 5x அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன்? 5 into x. ஸோ 5 into 0 is equal to 0. ஸோ இதுதான் நமக்கு LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. RHS வந்து நமக்கு என்ன இருக்குது? 25 இருக்குது. ஸோ 0 is not equal to 25. அப்போது இது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை இந்த ஈக்குவேஷன். அப்போ டேப்லர் காலமில் போயிட்டு நோ அப்படின்னு ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சேம் ஈக்குவேஷன் தான், பட் எக்ஸ் வேல்யூ வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5x is equal to 25. எக்ஸோட வேல்யூ வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். 5 into எக்ஸோட வேல்யூ 5. ஸோ 5 5s are 25. இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு என்ன இருக்குது? 25 தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன தான் இருக்குது? நமக்கு 25 தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம டேப்லர் காலமில் போயிட்டு எஸ் அப்படின்னு ஃபில் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். சேம் ஈக்குவேஷன் தான், பட் எக்ஸோட வேல்யூ -5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5x is equal to 25. எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 5 into x. ஸோ 5 into -5. ஸோ இன்டீஜர்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? நெகட்டிவில் தான் வரும். ஸோ 5 5s are 25. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன வருது? -25 வருது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? +25 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்டாக? -25 இஸ் நாட் ஈக்குவல் டு 25. அப்போது இது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஓகேவா? அப்போது இது வந்து நோ. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 9th ஈக்குவேஷன் m/3 is equal to 2, m is equal to -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து m/3. கரெக்டாக? m/3 is equal to 2 அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து m/3. எம்மோட வேல்யூ என்ன போட சொல்லியிருக்காங்க? -6 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. -6 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ -6/3. ஸோ இது மேலே கீழே இருக்குது, கேன்சல் பண்ணலாமா? 1 3 is 3, 2 3s are 6. ஸோ -2 வரும். ஸோ -2 தான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. -2/1 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு -2 தான். கரெக்டாக? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? +2 இருக்குது. ஸோ -2 இஸ் நாட் ஈக்குவல் டு +2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ டேப்லர் காலமில் போயிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். m/3 is equal to 2. சேம் ஈக்குவேஷன் தான். எம்மோட வேல்யூ மட்டும் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். m அப்படின்ற இடத்துல நான் 0 போட்டுக்கிறேன். 0/3. ஸோ 0/3 அப்படின்றது என்னது? 0. ஸோ 0/3 வந்து நமக்கு 0 வரும். இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? +2 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. 0 is not equal to 2. So left hand side is not equal to right hand side. ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ டேப்லர் காலமில் போயிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த லாஸ்ட் சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். So 11th sum they gave us m/3 is equal to 2. So m is equal to 6. So m/3 is equal to 2. So m is equal to 6. So 6/3 is equal to 2. So LHS is equal to 2. RHS 2. So LHS is equal to RHS. 2 is equal to 2. So hence satisfied.
So the answer is yes. செகண்ட் சம் பாருங்க. செக் வெதர் த வேல்யூ கிவன் இன் த பிராக்கெட்ஸ் இஸ் அ சொல்யூஷன் டு த கிவன் ஈக்குவேஷன் ஆர் நாட். இதுவும் சேம் தான். நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் ஈக்குவேஷனில். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் வரணும். வந்துச்சுன்னா இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் அ கிவன் ஈக்குவேஷன். அப்படி இல்லைன்னா இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிடணும். இந்த சேம் தான். ஸோ ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கண்டிஷன் இருக்கணும். ஈக்குவாலிட்டி கண்டிஷனாக என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏசம் பண்ணலாம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? n + 5 = 19. ஸோ என்னோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ புட்டிங் n = 1 in LHS. ஸோ LHSல வந்து n = 1 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 1 + 5 1 + 5 என்ன வரும்? 6 வரும். நமக்கு RHSல என்ன இருக்குது? 19 இருக்குது. Therefore LHS is not equal to RHS. Therefore அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? n = 1 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன எழுதணும்? n = 1 is not a solution அப்படின்னு எழுதணும். n = 1 is not the solution of given equation. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி தான் எல்லா சம்ஸுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. 7n + 5 = 19. என்னோட வேல்யூ வந்து -2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 7n அப்படின்றது 7 × n. கரெக்டா? இப்போ நம்ம வந்து புட்டிங் n = -2 in LHS. 7n + 5 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 7n + 5 இருக்குது. ஸோ n இருக்கிற இடத்துல நான் -2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 7 × -2 + 5. ஸோ 7 2s are 14. Plus into minus? Minus. ஸோ -14 + 5 இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ இதை நம்ம அடிஷன் பண்ணோம்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ 14 - 5 என்ன வரும்? 9 வரும். ஸோ என்ன சிம்பிள் போடுவோம்? எது பிக்கர் நம்பரோ அதோட சிம்பிள் போடுவோம். நமக்கு இங்கே எது பிக்கர் நம்பர்? 14 தான் பிக்கர் நம்பர். அப்போ -9. ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. கரெக்டாக? Therefore இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 19 இருக்குது. ஸோ -9 is not equal to 19. கரெக்டாக? லெஃப்ட் ஹேண்ட் சைடு is not equal to right hand side. Therefore n = -2 is not the solution of the given equation. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க. 7n + 5 = 19 இருக்குது. என்னோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்காங்க. புட்டிங் n = 2 in லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? 7n + 5 இருக்குது. ஸோ 7 × n. ஸோ 7 × 2 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க +5. ஸோ 7 2s are 14. 14 + 5 என்ன வரும்? 19 வரும். ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருக்கிற சொல்யூஷன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? 19 இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் 19 இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் 19 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு 19 தான் இருக்குது. ஸோ therefore 19 = 19. left hand side is equal to right hand side. அப்போ therefore n is equal to 2. n is equal to 2 is the solution for the given equation.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். 4p minus 3 is equal to 13. pயோட வேல்யூ வந்து 1. So putting p is equal to 1 in left hand side. So left hand side என்ன இருக்குது? ஈக்குவேஷனோட left hand side 4p minus 3 இருக்குது. So 4 into 1 minus 3. 4 ones are 4. 4 minus 3 is equal to 1. So இதுதான் நமக்கு left hand side. So right hand side என்ன இருக்குது? நமக்கு 13 இருக்குது. So therefore left hand side is not equal to right hand side. ஏன்னா left hand side வந்து 1 இருக்குது, right hand side வந்து 13 இருக்குது. So 1 is not equal to 13. So therefore p is equal to 1 is not the solution for the given equation. Understand ஆகுதா? நெக்ஸ்ட்டு E sum பாருங்க. E sum 4p minus 3 is equal to 13. pயோட வேல்யூ வந்து -4 கொடுத்துருக்காங்க. ஸோ putting p is equal to -4 in LHS. So 4p minus 3 is equal to 4 into -4 minus 3. So 4 4s are 16 plus into minus என்ன வரும்? -3. ஸோ ரெண்டு நம்பர்ஸுமே இப்போ நமக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுறணும். ஸோ 16 + 3 19. ஸோ இதுதான் நமக்கு என்ன வருது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது? 13 இருக்குது. ஸோ therefore left hand side is not equal to right hand side. -19 is not equal to 13. Therefore p is equal to -4 is not the solution for the given equation. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். So F sum, they gave us 4p minus 3 is equal to 13. So p is equal to 0. So 4p minus 3 is equal to 13. So p is equal to 0. So 4p minus 3 is equal to 4 into 0 minus 3 is equal to 0 minus 3 is equal to 0 minus 3 is -3. So -3 is the LHS and RHS is equal to 13. So -3 is not equal to 13. So therefore p is equal to 0 is not the solution for the given equation. Given equation. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து கிளாஸ் 6லேயே ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஒரு வேல்யூவாக வந்து நம்ம வேரியபிள்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ப்ரீவியஸ் சம்ஸ்லலாம் அவங்க வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. x = 2, x = 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
பட் இங்கே பாருங்கள் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அந்த வேரியபிள்ஸ்க்கு ஒரு ஒரு வேல்யூவாக 1 2 3ன்னு வரிசையாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். இல்லைனா -1 -2 அந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். எந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வருதோ அப்போது அந்த வேல்யூ தான் என்னது சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5p + 2 = 17 இருக்குது. ஸோ பிக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 5 × 1 + 2 நமக்கு என்ன வருது? 5 + 2 = 7 வரும். ஸோ 7 is not equal to 17. கரெக்டாக? therefore p is equal to 1 is not the solution அப்படின்னு எழுதணும். is not the solution. ஓகேவா? இப்போ வந்து நான் p is equal to 2 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். p is equal to 2. அப்போது p is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா 5 × 2 + 2 is equal to 5 2s are 10, 10 + 2 12. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 17 இருக்குது. ஸோ 12 is not equal to 17. therefore p is equal to 2 is not the solution. 2 நமக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து p is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ என்ன ஈக்குவேஷன் இருக்குது? 5p + 2 இருக்குது. ஸோ 5p + 2 is equal to 17 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா 5p + 2 எடுத்துக்கிறேன். ஸோ 5p க்கு வந்து நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 5 3s are 15 வரும். 15 + 2 17 வரும். ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதான் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 17 இருக்குது. ஸோ 17 இருக்குது, அது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ 17 is equal to 70. therefore p is equal to 3. p is equal to 3 is the solution. ஸோ இதோட இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டே வரணும். எப்போ வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போது ஸ்டாப் பண்ணிடணும். ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுதான் நமக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? So second sum 3m - 14 is equal to 4. So 3m - 14 is equal to 4. So m is equal to 1. So 3 × 1 minus 14 is equal to. So 3 × 1 is 3 minus 14. So 3 minus 14 is equal to minus 11. The RHS is 4. So minus 11 is not equal to 4. So therefore m is equal to 1 is not the solution. Is not the solution. So m is equal to 2. So 3 × 2 minus 14 is equal to. So 3 2s are 6 minus 14 is equal to minus 8. So minus 8 is not equal to 4. Therefore m is equal to 2 is not the solution. It's not the solution. So next m is equal to 3. So 3 × 3 minus 14. So 3 3s are 9. 9 minus 14
is equal to minus 5. So minus 5 is not equal to 4. Therefore, m is equal to 3 is not the solution. Is not the solution. So next, m is equal to 4. 3 into 4 minus 14 is equal to 3 4s are 12 minus 14 is equal to minus 2. So minus 2 is not equal to 4. Therefore, m is equal to 4 is not the solution. m is equal to 5. So 3 into 5 minus 14. So 3 5s are 15 minus 14 is equal to 1. So 1 is not equal to 4. Therefore, m is equal to 5 is not the solution. Next, m is equal to 6. So 3 into 6 minus 14. So 3 6 are 18 minus 14 is equal to 4. So this is the LHS is equal to 4 is equal to 4. So LHS is equal to RHS. Therefore, m is equal to 6 is the solution. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.